எனக்கு பசிச்சா நான் சாப்பிடணும், உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிட போறீங்க. உங்க பசிக்குது ஆனா நான் சாப்பிட்டா சரியாயிடுமா? அது எப்படி சரியாகும்? அப்படின்ற கேள்வி நிறைய பேர்ட்ட இருக்கு. அதாவது ஒரு குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னா அம்மா வந்து ஹீலிங் எடுத்துக்கிட்டா எப்படி குழந்தை சரியாகும்? இல்ல கணவருக்கு பிரச்சனைனா மனைவி மட்டும் ஹீலிங் எடுத்துட்டாலே கணவர் சரியாயிடுவாருன்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? அப்படின்ற டவுட் நிறைய பேர்த்திட்ட இருக்கு. ஸோ அதோட கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? அதாவது கணவர் வந்து ட்ரிங்க் அடிக்டா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஆட்டிடியூட்ஸ்ல பிரச்சனை இருக்கலாம், இல்லை தவறான வழியில போயிட்டு இருக்கலாம். இதெல்லாம் மாற்றணும். எப்படி மாத்துறது தெரியல. அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லை. ஹீலிங் எடுத்துக்கிறதோ இல்லை கவுன்சிலிங் எடுத்துக்கிறதோ ஐடியா கிடையாது. அப்போ இது எப்படி சரி பண்றது? அப்போ இந்த மனைவி அப்படின்றவங்க ஹீலிங் எடுத்துக்கிட்டாலே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம கமிட்மெண்ட் கொடுக்குறோம். அப்போ அது எப்படி சாத்தியம் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி இருக்கு. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து பிரச்சனையோட இருக்கிறாங்க, சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப சண்டை போடுறாங்க, இல்லை அவதூறாக பேசுகிறாங்க, தவறான வழியில் போயிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் குழப்பங்கள் இருக்குன்னா அம்மா அல்லட்டி அப்பா யார் எடுத்துட்டாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், அந்த மென்டல் ரிட்டார்டட் குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டுங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மொத்த பிரபஞ்சமே ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷனில் தாங்க வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்கள் மேலே இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸில் இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஆட்டிடியூட்ஸில் பிரச்சனை இருக்குது, இல்லை ட்ரிங்க்ஸில் அடிக்டடாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க, உண்மையாகவே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பீங்க. அதோட பின்விளைவுகள்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை தப்பை பண்ணவே மாட்டீங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஆன் ப்ராசஸில் இருப்பீங்க, ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்கள் மேலே அதீதமான அன்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்களா, அது அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், வாட்டவர் யாராவது ஒரு உறவா இருக்கலாம், கணவர் மனைவி யாரோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபியூச்சர் அந்த டிசைனை போய் மாத்துவாங்க. இப்படி ஆயிட்டா என்ன பண்றது, அப்படி ஆயிட்டா என்ன பண்றது, ஒருவேளை இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது, அந்த மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸ் அங்கே ரன் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி நிறைய நம்மளோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ரொம்ப அதீதமான அன்பு அக்கறையும் நீங்கள் சரியாகணுன்ற உண்மையான ஒரு இன்டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் உங்களுக்காக அவங்க ஹீலிங் எடுத்துக்கிற பொழுது உங்களோட மொத்த ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகிடுங்க. ஆக்சுவலி உங்களுக்கும் ஹீலிங் தேவை. ஆனால் அதை விட அதிகமாக உங்கள் சார்ந்தவங்களோட தாட் ப்ராசஸை முதல்ல கட் அவுட் பண்ணணும். அவங்க முதல்ல கிளாரிட்டிக்குள்ளே வரணும். இப்போ நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த நபர் உங்களை பற்றி நெகட்டிவாக நினச்சிட்டே இருக்காங்க. எப்படில போச்சு, என்னோட வீட்டுக்கார் இப்படி இருக்காரு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்ற அந்த ஒரு மாதிரியான தாட் ப்ராசஸில் இருக்காங்கன்னா நீங்கள் சரியானாலும் கூட இவங்களோட தாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை வைப்ரேட் பண்ணும், உங்களை லோ எனர்ஜிக்கு எடுத்துகிட்டு போகுங்க. ஸோ சரியாயும் திரும்ப பிரச்சனைக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் முதல்ல என்ன பண்ணுவோம்னா, ஒரு குழந்தைக்கு பிரச்சனை ஃபர்ஸ்ட் பேரண்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஹீலிங் அண்ட் கவுன்சிலிங் கொடுப்போம். அதே மாதிரி தான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை